இயேசுவின் போகி புதிய போதனை, போகி பண்டிகை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் நாங்களெல்லாம் நோன்பு இருக்கிறோம், உம்முடைய சீடர்கள் நோன்பு இருக்கிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு விவாதத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க. இயேசு உடனே சொன்னார். இயேசு மணமகன் தோழர்கள் இந்த ஒரு ஓமையை சொல்கிறார். ரெண்டாவது புதிய துணி பழைய அங்கி, மூணாவது புதிய திராட்சை ரசம் பழைய தோற்பை. இந்த 3 உதாரணங்களையும் சொல்லுகிறார். இதில் என்ன சொல்லணும்னா, யூதர்களுடைய பழமையை வாதம், பழமை சடங்குகள், சம்பிரதாயங்கள், ஆன்மீகங்கள் இவற்றை கடந்து இயேசுவினுடைய அன்பு, இரக்கம் இவை எல்லாம் ஒரு புதிய போதனையாக இருக்கிறது. பழமை கலைந்து புதுமையை ஏற்றுக்கொள்கிற மனநிலை அங்கு இல்லை. பழசையும் புதுசையும் ஒன்றா போட்டு குலுக்கி பார்த்து கடைசியில் எதுவும் பலன் இல்லாமல் போச்சு. தோற்பைகள் என்பது ஆட்டுத்தோலை வைத்து தோற்பைகள் செய்வார்களாம். அந்த தோற்பைகளை பயன்படுத்தி தான் புது திராட்சை ரசத்தை ஊற்றுவாங்களாம். அது ஊற்றும் போது அதனுடைய நெகிழ்வுத்தன்மை, பையனுடைய நெகிழ்வுத்தன்மை, அது நொதி பொருட்கள் எல்லாம் தாங்கி கொண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். இல்லைன்னா அந்த தோற்பை வெடிச்சிடும் அப்படிங்கிற உதாரணம்லாம் சொல்கிறாங்க. பழமையானது எது என்று சொன்னால் யூதர்களுடைய சட்ட திட்டங்கள், பரிசேயர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிற சடங்குகள், இவையெல்லாம் பரிசேயர்களுடைய மைண்ட் செட்டு. அந்த பழமை என்பது மைண்ட் செட்டையும் நம்ம இங்கே உணர்ந்து பார்க்கணும். ஆக புதியது என்பது என்றால் இயேசுவினுடைய மன்னிப்பு, அன்பு, இரக்கம், இவன் மனிதநேய போதனைகள், இது ரெண்டுமே இருக்குதுங்க. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து பார்க்கணும். ஒரு புதுமையான சிந்தனை கொண்டவர்களாக இன்று நாம் மாறணுமா? புதுசாக யோசித்து புதிய பாதைகள் நடக்கணும். அதான் ஒருத்தர் சொன்னார், எல்லாரும் போகிற பாதையில் நீயும் போனீன்னா எல்லாரும் போய் சேர்கிற இடத்துக்கு தான் நீனும் போய் சேருவ. ஆனால் நீ புதுசாக கொஞ்சம் யோசித்து போனீன்னா நீ மட்டும் தனியாக அந்த பாதையை ஜெயித்து காட்டுவே அப்படின்னு சொல்லி. ஒன்று தெரியுமா? நோக்கியா நிறுவனம், அதனுடைய சிஇஓவாக இருந்தவர் ஸ்டீஃபன் எலோக் அப்படிங்கிறவர். அவருடைய அந்த நோக்கியா நிறுவனத்தில் தொய்வு அடைஞ்சு போனதை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வாங்குது. அந்த வாங்கிட்டு அதனுடைய சைனிங் நடக்குது, கையெழுத்து போடணும். அந்த நோக்கியா சிஇஓ கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அழுவுறாராம். ஏன் அழுவுறாருன்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், எனக்கு நான் எந்த தப்பும் செய்யலை, நான் வழக்கமாக செய்கிறத தான் செஞ்சிட்டு இருந்தேன், என்ன மேலே எந்த தப்பும் இல்லை, ஆனாலும் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இந்த கையெழுத்து வாங்குறப்பாங்க சொன்னாங்களாம், இதுதான் உங்களுடைய தப்பு, நீங்கள் செஞ்சதே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஆனால் எந்த தப்பும் செய்யலை, ஆனால் இன்றைய புதுமையான விஷயங்களுக்கு நீர் இடம் கொடுக்கலை, அதனால் உம்மால் வளர முடியலை, மேன்மை அடைய முடியலைன்னு சொன்னாராம். என்றைக்கும் பழமையை அழிப்பது என்பதை விட புதுமைக்கும் இடம் கொடுத்து புதுமையான வழிகளில் எல்லாரும் சேர்ந்து நடந்து போனால் புதுமையாக இருக்கும். அதுவே நம்மை புதிய சாதனைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்.